ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி வந்து அப்படி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோன்ற ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கொழ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெசிபிகளை போடுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. 4 டைரக்ஷனில் கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் இருக்குதா, புழு எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கும்ல, அந்த வயலட் கலர் கத்திரிக்காய் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன், பல்லாரி வெங்காயமும் எடுத்திருக்கேன். 2 வெங்காயமும் நான் வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரெசிபிக்குள்ளே போகும்போது பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கரெக்டாக 1 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் லைட்டாக ஹீட்டாகிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், இதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 50% வந்து நல்லா வேக வைக்கணும். அந்த ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து போட்ட உடனே தண்ணி வந்து தெரித்து வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு, இல்லைனா நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை 4 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடணும். இப்போ எனக்கு 50% வந்து கத்திரிக்காய் வெந்துடுச்சு. ஸோ இதை அந்த ஆயிலிருந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதே பேனில் அந்த ஆயிலில் நம்ம வச்சுருந்த பூண்டு இருக்குல்ல, அதை வந்து குவான்டிட்டிக்கு இருந்தாப்புல வச்சுருந்தேன். அதையும் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் குழம்புக்கு ஆட் பண்ணுவேன். இது மசாலாவுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு, அதில் வச்சுருந்த ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, நான் எந்த ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருந்தனோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் தக்காளி வச்சுருந்தோம்ல, அந்த 2 தக்காளி குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் உள்ளே போடுறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப அந்த ஷேப்பெல்லாம் பார்த்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் வேகணும். ஒரு 50% இதெல்லாமே வேகிற வரைக்கும் வைக்கணும். இந்த மாதிரி தக்காளி மசிஞ்சிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு. இதை அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு 5-6 சில்லு தேங்காய் துண்டு போடுறேன். தேங்காய் துண்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சிடணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதே பேனில் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக அந்த ஆயிலில் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஃபஸ்ட் நான் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் பொடிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல பல்லாரி வெங்காயம், அதை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். மசாலாவுக்கு தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன், குழம்புக்கு பல்லாரி வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரெண்டுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ரொம்பவும் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை நான் பச்சையாகவே போடுறேன். இதையும் அப்படியே 1 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டினியூவாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் அதிகமாக வேணால் நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து குழம்பு எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக்கி கொடுக்கும். தென் அதே மெஷர்மெண்ட் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கைப்படாமல் மேலே கீழே பரட்டி விட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்கள, ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டு அதை எல்லாமே உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பேஸ்ட் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும், குறைலாம் இருக்கக்கூடாது. அதை வந்து நான் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே அந்த வெங்காயம் அந்த மசாலாவோட வந்து பரட்டி விடணும். இந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணுறேன். புளி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன், ஏன்னா தக்காளி நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருப்பேன். ஸோ புளிப்பு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக வந்து புளி எடுத்துகிட்டு அது கூட 1 ஸ்பூன் வந்து உப்பையும் சேர்த்துட்டு நான் நல்லா கிண்டி விடுறேன். நல்லா வந்து கிண்டிக்கணும். கிண்டி விட்டுட்டு குழம்பு கொதித்து வரும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து தேவை இருக்கும்ல, ஸோ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா,
ரொம்ப எனக்கு வந்து குழம்பு தண்ணியாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய தண்ணியே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லாவே கொதிக்க விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கிண்டி விட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் வர்றப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணேன். நான் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஸோ 1.5 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு கீழேயே நான் வந்து நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டுட்டு கத்திரிக்காயெலாம் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து நமக்கு 50% நல்லாவே ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ஸோ நல்லா இது வந்து கொதித்து அந்த சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் எல்லாமே வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் எனக்கு நல்லா வெந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பாட்டில் வச்சு அந்த கத்திரிக்காயை வச்சு பசங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் வெந்துடுச்சுனாலே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், அந்த கத்திரிக்காயில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி ஆயில் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.